கிரிப்டோ கரன்சி வாலெட்ஸ்கள் எப்படி செட் பண்ணுறது ஸ்கேம் ஆகாமல் இருக்கிறது? ஓகே, கிரிப்டோ கரன்சியை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு 3 வகையான வாலெட்ஸ் இருக்குது. ஓகே, 3 டைப்ஸ் ஆஃப் வாலெட்ஸ் இருக்குது. முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்சேஞ்ச் வாலெட். நீங்கள் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சில் சர்வீஸ்களில் எடுக்கிறதுக்குள்ளே நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் உங்களோட பணத்தை வைக்கலாம். அந்த கிரிப்டோ கரன்சி சர்வீஸ்களை எடுத்துட்டு அதுக்கு பிறகு அந்த வாலெட்லேருந்து உங்களோட பணத்தை நீங்கள் மாற்றிடணும். ஏன்னா அது பார்த்தீங்கன்னு சொன்னால் கஸ்டோடியல் வாலெட். இன்னொரு கம்பெனியை நம்பி நம்ம கிரிப்டோவை கொடுத்து அவங்களோட சர்வீஸ் எடுக்க அதை வாலெட்டில் நம்ம பாதுகாப்பாக லாங் டைமுக்கு வைக்கலாமான்னு கேட்டால் இல்லை. நாளைக்கு அவங்களோட கம்பெனி பேங்க்ரஃப்ட் ஆகினாலோ அப்படி அவங்க நினச்சி அவங்களோட ஃபண்டை ஃப்ரீஸ் பண்ணலாம், ஸ்கேம் பண்ணலாம், அவங்க பணத்தை எடுத்துகிட்டு வரலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னு சொன்னால் கஸ்டோடியல் வாலெட். நீங்கள் பாவிக்கிற எல்லா எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற உங்களோட ஃபண்ட் எல்லாமே அந்த கஸ்டோடியல் வாலெட்டில் இருக்கும். ஏன்னா அந்த வாலெட் ப்ரைவேட் கீ உங்கள்கிட்ட இருக்காது. ரெண்டாவது வகையான வாலெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாஃப்ட்வேர் வாலெட்னு சொல்கிறேன். சாஃப்ட்வேர் வாலெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட ஃபோனில் கம்ப்யூட்டரில் டவுன்லோட் பண்ணி வைக்கலாம். இந்த வாலெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இருக்கும், உங்களோட ப்ரைவேட் கீ உங்கள்கிட்ட இருக்கும், இந்த வாலெட்டுக்குரிய ஆக்சஸ் உங்கள்கிட்ட இருக்கும். ஆனால் என்ன, இன்டர்நெட் ஆக்சஸோட இருக்கும். நீங்கள் ஃபண்டை அனுப்புறதுக்கும் உள்ளுக்கு எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் தேவை. இது இன்டர்நெட் ஆக்சஸில் இருக்கிறதால நாளைக்கு இது ஹேக்கர்ஸ் உங்களோட டிவைஸை ஹேக் பண்ணாங்கன்னு சொன்னால் உங்களோட வாலெட்டும் சேர்ந்து ஹேக் ஆகிறது நிறைய சான்ஸ் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் சாஃப்ட்வேர் வாலெட்னு சொல்லுவாங்க. மூணாவது ஹார்ட்வேர் வாலெட். இதுதான் மிகவும் சேஃபான வே. அதாவது கிரிப்டோ கரன்சியை லாங் டைமுக்கு நீங்கள் வைக்கிறதுக்கு, லாங் டைம் இல்லை, கிரிப்டோ பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு மிகவும் சேஃபான ஒரு வாலெட்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஹார்ட்வேர் வாலெட். ஹார்ட்வேர் வாலெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டிவைஸ் மாதிரி உண்டு. உங்களோட வாலெட் சாஃப்ட்வேராக உங்களோட கம்ப்யூட்டர்லேயோ ஃபோன்லேயோ தான் இருக்கும். ஆனால் அதோட ப்ரைவேட் கீ ஒரு ஹார்ட்வேர் டிவைஸ் மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று இல்லை, அப்படி கிரெடிட் கார்டு மாதிரி ஒன்று இல்லை, அப்படி இல்லாட்டி என்னென்ன ஒரு எப்படினாலும் ஒரு டிவைஸாக உங்களுக்கு ஆஃப்லைனில் இருக்கும். ஓகே, அதுதான் ஹார்ட்வேர்னு சொல்கிறேன். நீங்கள் ஃபண்டை உள்ளே கொண்டு வரதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நாளைக்கு அந்த ஃபண்டை நீங்கள் வெளியில் கொண்டு வரணும்னு சொன்னால் இந்த ஹார்ட்வேர் கீயை நீங்கள் ஆத்தரைஸ் பண்ணினா தான் ஃபண்டை வெளியில் எடுக்கலாம். நாளைக்கு உங்களோட ஃபோனோ உங்களோட கம்ப்யூட்டரோ ஹெக் ஆகினாலும் உங்களோட வாலெட் ஹெக் ஆகுது. ஏன்டா உங்களோட ப்ரைவேட் கீ வெளியால் ஆஃப்லைனில் இருக்குது. ஸோ வாரவருக்கு ஃபண்டை மூவ் பண்ணிடலாம் உங்களோட ப்ரைவேட் கீயோட ஆத்தரைசேஷன் இல்லாமல். ஸோ 3 வகையான வாலெட்டும் இது தான். உங்களோட எக்ஸ்சேஞ்ச் வாலெட் இது சேஃபே இல்லை. அடுத்து சாஃப்ட்வேர் வாலெட். இது கொஞ்சம் சேஃப். எப்போன்னு சொன்னால் உங்களோட கம்ப்யூட்டரோ ஃபோனோ ஹெக் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் அது சேஃப். மூணாவது ஹார்ட்வேர் வாலெட். ஹார்ட்வேர் வாலெட் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. நீங்கள் உங்களோட கிரிப்டோவை எங்கே வச்சுருங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டான 100% சீட்லெஸ் ஹார்ட்வேர் வாலெட் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் கீழே ஹார்ட்வேர் வாலெட்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அது எங்கே எடுக்கிறேன்னு சொல்லி சொல்கிறேன். தயவுசெய்து ஹார்ட்வேர் வாலெட்ஸில் ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர், ஈபே, அமேசான்லாம் தேடி வாங்காதீங்க. ஹார்ட்வேர் வாலெட்டை அவங்களோட ஒரிஜினல் வெப்சைட்டில் தான் வாங்கணும். ஏன்னா நீங்கள் இப்படியான தேர்ட் பார்ட்டிஸ்ட்டை நீங்கள் வாங்கக்குள்ள அவங்க பக் வச்சு அதை உங்களுக்கு செல் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஃபண்டை போட்ட உடனே உள்ளுக்கிட்ட பக் மூலம் அதை களவெடுக்கிறது நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் தயவுசெய்து ஹார்ட்வேர் வாலெட்ஸ் வாங்குறேன்னா அதோட ஒரிஜினல் வெப்சைட்டில் தான் வாங்கணும். அதோட வெப்சைட்டில் லிங்க் வேணும்னு சொன்னால் ஹார்ட்வேர் வாலெட்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.